கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதுனாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டு இருக்கிறபடினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே அநேக பாடுகளை சந்தித்த ஒரு மனுஷன். அவர் பிலிப்பிய சபையை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னுடைய கிருபையிலே நீங்களும் பங்குடையவர்கள். இதன் அர்த்தம் என்னவென்று நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவருடைய பாடுகளிலே அவர்கள் பங்குடையவர்கள். அநேக நேரத்திலே நாங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பங்கிட்டுக் கொள்ள விரும்புவோம். ஆனால் பாடு என்று வரும் பொழுது அந்த காரியத்தை விட்டு விலக முயற்சிப்போம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதனுடைய பாடுகளுக்கும் பங்குள்ளவர்கள் என்று. பிரியமானவர்களே, இந்தியாவின் அப்போஸ்தலனாகிய சாது சுந்தர் சிங் ஐயாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இந்தியாவிலே வடபகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்த ஒரு தேவ மனுஷன். அநேக கிராமங்களுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவருக்கு காத்திருந்ததெல்லாம் வேதனைகள், நிந்தனைகள், பாடுகள். அதே போல சுவிசேஷம் அறிவித்த இடங்களிலே அந்த ஜனங்கள் அநேக நேரத்திலே அவரை அந்த கிராமத்திலே ஒரு மரத்திலே கட்டி அடித்த சூழ்நிலைகள் உண்டு. இப்படியாய் அவரை கட்டி அடிக்கும் பொழுது அவரை பார்த்து சொன்னுகிற காரியம், உன்னுடைய இயேசு முடிந்தால் உன்னை வந்து இந்த நாளை காப்பாற்றட்டும், உன்னை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவரை அடிப்பார்களாம். இப்படி பல நாள் சென்ற பொழுது ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் அவரிடத்திலே வந்து அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அந்த இடத்திலே அவருடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அவருக்கு உணவையும் கொடுத்து விட்டு சொன்னாராம், இத்தனை பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை குறித்து நீங்கள் எங்களுக்கு சொல்லி வருகிறதுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கிருபையை இன்று நாங்கள் குடும்பமாக உணர்கிறோம் என்று சொல்லி அதே நாளிலே கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்த சுந்தர் சிங் ஐயா சொன்ன பதில் என்னவென்றால், நான் அடிகளை வாங்கினது என்னுடைய சுவிசேஷத்துக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் அடிகளை பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய சங்கிலிகள் மூலமாக கிருபை இன்னொருவருக்கு வெளிப்படுகிறது என்றால் அது மாபெரும் பாக்கியம் என்று சொல்லி அன்று முதல் மென்மேலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் அந்த இடத்துல இருந்து வருகிற எதிர்ப்புகளை ஒரு பொருட்டா எண்ணாமல் அவர் வடதேசம் எங்கும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். மகிமையான ரட்சிப்பை அநேக ஜனங்கள் மத்தியிலே அவர் கொண்டு போய் சேர்த்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கிருபை என்பது ஆசீர்வாதத்தை பின்தொடர்கிறது மாத்திரமல்ல, பாடுகள் வரும்பொழுது கூட அந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் அநேகரை தொடுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மேரத்தான் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.